ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் தியானத்தின் தலைப்பு ஓநாய்கள், wolves. வாசிக்க வேண்டிய வேத பகுதி மத்தேயு 7ஆம் அத்தியாயம் 15 முதல் 27 வசனங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மனையில் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மண்ணின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 7ஆம் அத்தியாயம் 15ஆம் வசனம். கள்ள தீர்க்கர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். Beware of false prophets who come to you in sheep's clothing, but inwardly they are ravenous wolves. எளிதில் அடையாளம் காண முடியாத கள்ள தீர்க்கதரிசிகளை குறித்து ஆண்டவர் தமது மலை பிரசங்கத்தில் இவ்விதம் கண்டிப்பாய் எச்சரித்தார். கிறிஸ்தவ ஞானி பிரான்சிஸ் ஷேஃபர் என்பவர் இவ்விதமாக சொன்னார்: சொல்லாலும் செயலாலும் சத்தியத்திற்கு ஆதரவாகவும் துருபதேசத்திற்கு எதிராகவும் நாம் நிற்கிறோம் என்று தெளிவாக்காவிடில் அடுத்த தலைமுறைக்கும் சுவிசேஷத்திற்கும் இடையே சுவர் எழுப்புகிறோம் என்னே கூற்று. எந்த ஒரு உபதேசத்திற்கும் அமில சோதனை அதன் விளைவே, அதன் கனிகளினால் அதை அறிவீர்கள். இவ்வுபதேசம் வலியுறுத்துவது வேதத்தையா அல்லது வெறுமனே உணர்ச்சிகளையும் அனுபவங்களையுமா? இதுவே நாம் கேட்க வேண்டிய முக்கியமானது ஒரு கேள்வி. விசுவாசத்தில் வளருவதே கிறிஸ்தவ வாழ்க்கையின் முதிர்ச்சியாகும். அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சியாகும். எடுத்துக்காட்டாக, ஆசரிப்பு கூடாரத்தில் அருமையானது ஒரு விளக்கம் உண்டு. அங்கே வெளிப்பிரகாரம் உண்டு, உட்பிரகாரம் உண்டு, மகா பரிசுத்த ஸ்தலம் உண்டு. வெளிப்பிரகாரத்தில் சூரிய ஒளி உண்டு, உட்பிரகாரத்தில் விளக்கொளி உண்டு. ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்திலோ எந்த ஒளியும் கிடையாது, இருள் மட்டுமே உண்டு. அங்குதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய முதிர்ச்சி துவங்குகிறது. அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் தரிசித்து நடக்க முடியாது, விசுவாசித்துதான் நாம் நடக்க வேண்டும். மறுரூப மலையில் மகிமையானது கிறிஸ்து மீது இறங்கியதையும் பிதாவின் சத்தம் அவருக்கு கேட்டதையும் நேரில் கண்ட உன்னத அனுபவம் பேதுரு அப்போஸ்தலனுக்கு இருந்தது. ஆனால் கிறிஸ்துதான் மேசியா என்று நிரூபிக்க அதிக உறுதியான தீர்க்கதரிசன வசனத்தையே அவன் முன்வைத்தான். வாசிக்கிறேன் பாருங்கள். 2 பேதுரு 1:16 முதல்
நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றுவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்றபோது அவரோட கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். அது போதாது என்று என்ன சொல்லுகிறார்? அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. தரிசனம் உண்டு, ஆனால் அதைவிட உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு. அதை நாம் கவனித்திருந்தால் அது நமக்கு நலமாயிருக்கும் என்று அவர் சாட்சி பகர்ந்தார். ஆனால் இன்றைக்கோ தாங்கள் கண்ட தரிசனங்கள், கேட்ட சத்தங்கள், பறந்து சென்ற அனுபவங்கள் இவைகளையே தவறாதவை என்று சாதிக்கும் ஊழியர் கூட்டம் பெருகிவிட்டது. மக்கள் அதை நம்பாவிடில் தேவ கோபம் அவர்கள் மீது இறங்கும் என்றும் பயங்காட்டி விடுவார்கள். மாறாக ஏராளம் தரிசனங்களும் வெளிப்பாடுகளும் பெற்றிருந்த பவுலின் தாழ்மையை பாருங்கள். 2 கொரிந்தியர் 12:1-4 அவர் சொல்லுகிற வார்த்தைகளை பாருங்கள். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே, கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்களான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பாய் இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். மறுபடி 4ஆம் வசனம், அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறமே இருந்தானோ அதை அறியேன், தேவனே அறிவார். திரும்ப திரும்ப பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய பரலோக அனுபவங்களை குறித்து பேசும் பொழுது எனக்கு தெரியாது, அது எப்படி என்று எனக்கு தெரியாது, ஆண்டவரே அறிவார் என்று அவன் திரும்ப திரும்ப அவன் சொல்லிவிடுகிறான். மட்டுமல்ல, அதை தொடர்ந்து அவர் என்ன எழுதுகிறார்? அவரது மேன்மை பாராட்டல் எல்லாம் பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் இவைகளை குறித்தே நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொன்னார். வேறு விதமாய் சொல்ல வேண்டுமானால், நான் ஒன்றுமில்லை என்பதே அவரது முடிவான கொள்கை. நவீன மேடைகளில் உள்ள அகங்கார பிரசங்கிகளை அல்ல, இப்படி தாழ்மையுடன் தன்னுடைய தகுதியின்மையை ஒத்துக்கொண்ட பவுலையே நான் பின்பற்றுவேன். நமது தேவன் அற்புதங்களின் தேவன். இன்று நமக்கு அடையாளங்கள் தேவைதான். ஆனால் மார்ட்டின் லூத்தர் சொன்னது போல, வசனத்தை வலியுறுத்தாத உபதேசம் எதுவும் தினமும் அற்புதங்களை சோனாமாரியாய் பொழிந்தாலும் அது எனக்கு தேவையில்லை. அப்படியே தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஆவியின் முக்கியமானது ஒரு வரமானாலும் உரைக்கப்பட்டது திருவசனத்திற்கு உடன்பட்டிருக்கிறதா என நிதானிக்கும் முன் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாய நிர்பந்தம் நமக்கு கிடையாது. எனவேதான் வசனத்திலே வாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லவும் மற்றவர்கள் அதை நிதானிக்கவும். அதாவது அது சரியா தவறா, அவர் கத்துகிறதுனாலோ அவர் பரவசப்பட்டு அவர் பேசுகிறதுனாலோ ஒரு விதமான பாவனைகளை அவர் சொல்லுகிறதுனாலோ கர்த்தர் சொன்னார் என்று அவர் முழங்குகிறதுனாலோ யாரும் அதை அப்படியே நம்பிவிட வேண்டும் என்று அர்த்தமில்லை. மற்றவர்கள் அதை நிதானிக்க வேண்டும். அதுதான் தேவவசனம் சொல்லுகிற சரியான உபதேசம். பிரியமானவர்களே, என்னை பொறுத்த அளவிலே நான் இதுவரை தரிசனம் என்று ஒன்றும் கண்டதில்லை, சத்தம் என்று ஒன்று கேட்டதும் இல்லை. ஆனால் இரண்டும் உண்டு என்று நான் அறிவேன். எது எப்படி இருந்தாலும் எழுதப்பட்ட வசனத்திற்கு அடுத்துதான் மற்ற காரியங்களை வைப்பேன். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? எரேமியா 23ஆம் அத்தியாயம் 28ஆம் 29ஆம் வசனங்களை நான் விசுவாசிக்கிறேன். சொப்பனம் கண்ட தீர்க்கதரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக, என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்லுவானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் என்னுடைய விசுவாசம். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள். கவனம், ஜாக்கிரதை, எச்சரிக்கை. தேவன் போதுமான அளவு அபாய அடையாளங்களை தம்முடைய புத்தகத்திலே வைத்திருக்கிறார். அதையும் கவனியாது நாம் நம்முடைய அனுபவங்களுக்கும் பரவசங்களுக்குமே முக்கியத்துவம் கொடுத்து இவ்விதமான ஓநாய்கள் பின்னால் போனால் நாம் அழிவது நிச்சயம், நம்மோடு சேர்ந்தவர்களும் அழிவது மிக நிச்சயம். மகாபெரிய தேவனே,
இந்த அருமையான நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எவ்வளவு தெளிவாக எங்களை எச்சரித்திருக்கின்றன. கடைசி நாளிலே உம்மை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி உங்களை எனக்கு தெரியாது என்று நீர் எங்களை விரட்டி விடுவீரானால் அதை விட பரிதபிக்கப்படத்தக்க நிலை வேறு எதுவுமே கிடையாது. ஆண்டவரே, வசனத்தை விட்டு வெளியே போனால் ஓநாய்கள் எங்களை பீறி போடும் என்ற இந்த முக்கியமான சத்தியத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒளிந்தாலும் ஒரு போதும் உறுப்பு கூட ஒழிக்க முடியாத உம்முடைய திருவசனத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையை, எங்களுடைய ஊழியத்தை இந்த வசன வரம்பிற்குள்ளேயே நாங்கள் கட்டி அமைத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.